இறை வார்த்தையில் இணைவோம். நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு காலத்தின் சனிக்கிழமை இன்று நம் அனைவருடைய ஆன்மீக சிந்தனையாக கொடுத்திருக்கின்ற நற்செய்தி வாசகம் யோவான் எழுதின நற்செய்தி 1ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 35 முதல் 42 முடிய. இந்த காலகட்டங்களில் தொடர்ச்சியாக இந்த யோவான் எழுதின நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதுவும் இன்றைய நாளிலே யோவான் நற்செய்தியில் காணக்கூடிய செய்தி என்னவென்றால், திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன் சீடர்களுக்கு அறிமுகப்படுத்துவதும், அறிமுகப்படுத்தியவுடனே அவருடைய சீடர்கள் இயேசுவை பின்தொடர்வதும், பின்தொடர்ந்தவர்கள் ஒருவர் தன் சகோதரனையும் அழைத்து வருவதையும், அந்த சகோதரன் தான் திருச்சபையின் முதல் திருத்தந்தையாக, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிரதிநிதியாக, திருச்சபை வழிநடத்தியவராகவும் நம் அன்னையாம் திரு அவை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இன்று நற்செய்தி வாசகத்திலே பார்க்கக்கூடிய செய்தி முதலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து கொண்டிருக்கின்ற பொழுது திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்றார் என்று. அந்த சீடர்கள் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர் என்ற நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லப்படுகிறது. ஒருவரை அறிமுகப்படுத்துவது என்பது இன்றைய காலகட்டங்களிலே மிகவும் அரியதாக ஒன்று காணப்படுகிறது. ஏனென்றால், அறிமுகப்படுத்த விரும்புகிறவர்கள், அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் எந்த அளவிற்கு இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நாம் அறிந்த ஒரு உண்மையே. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், ஒருவருடைய வளர்ச்சிக்காக பாடுபடுவது என்பது மிகவும் அரிதான காரியமாக இருக்கிறது. எங்கே எனது குடும்பம் நான் என்கின்ற மனநிலையோடு இருக்கின்ற சூழ்நிலைகளில் அடுத்தவருடைய நற்காரியங்களை நாம் சுட்டி காட்டி அவர்களை உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பது என்பது இன்றைய காலகட்டங்களிலே நம் அனைவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற எண்ணங்கள் மிகவும் சற்று தாமதமாகத்தான் இருக்கிறது. இந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது நமக்கு ஒரு சிறந்த உதாரணமாக எப்படி இருக்க வேண்டும் என்பதை திருமுழுக்கு யோவான் வெளிப்படுத்துகிறார். தான் யாருக்காக பணிவிடை செய்து வந்திருக்கின்றேன், யாருடைய பணி வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக திருமுழுக்கு யோவான் தன் அறைக்கூவலை மக்கள் அனைவருக்கும் வெளிப்படுத்தினாலும், தன்னை நாடி வந்த, தன்னை தேடி வந்த, தன்னோடு இருக்க வேண்டுமென்று வந்த அவருடைய 2 சீடர்களுக்கு திருமுழுக்கு யோவான், என்னை விட நீங்கள் யாருடன் இருந்தால் உங்கள் வாழ்வு சிறப்பாக இருக்கும், நீங்கள் உலகத்திற்கு இயேசுவினுடைய செய்தி எடுத்துச் செல்வீர்கள் என்பதை உள்ளத்தின் ஆழத்திலே உணர்ந்தவராக தன் அன்பு சீடர்கள் அந்திரேயா மற்றும் யோவானுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார். இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று. அறிமுகப்படுத்துவதும் ஒரு மகிழ்ச்சியின் செய்தி அல்ல, மாறாக இயேசுவினுடைய அந்த துயர சம்பவம், தன்னுடைய பாடுகளின் மரணம் என்பதை உணர்ந்தவராக வந்த இயேசுவை பற்றி தான் இங்கே திருமுழுக்கு யோவான் சொல்லுகிறார். ஆக தன்னோடு இருப்பதை விட இயேசுவோடு இருப்பது தான் சால சிறந்தது என்று திருமுழுக்கு யோவான் அறிந்தவராக அவர்களை இயேசுவின் பின்னே அனுப்புகின்ற பொழுது அவர்களும் வருகிறார்கள். வந்து இயேசுவை பின்தொடர்கிறார்கள். ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று. இயேசுவும் வந்து பாரும் என்று அவர்களை அழைக்க சென்றார்கள். அவர்கள் இயேசுவோடு தங்கினார்கள். இயேசுவோடு தங்கிய அனுபவம் அவர்கள் உள்ளத்தின் ஆழத்தில் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை அவர்களில் ஒருவராகிய அந்திரேயா தன் சகோதரனை அழைத்து செல்லுகிறார். நாங்கள் மீட்பரை கண்டோம் என்று, அவர் மெசியா என்று தன்னுடைய சகோதரனுக்கு வெளிப்படுத்துகிறார்.
அந்த சகோதரனும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வருகின்ற பொழுது அங்கே இன்னும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடைபெறுவதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதி அத்தியாயத்திலே நாம் காணுகிறோம். இயேசு சீமோனை அழைத்து, நீ யோவானின் மகன் சீமோன், இனி கேபா எனப்படுவாய். கேபா என்றால் பாறை என்பது பொருள். இந்த பாறையின் மீதுதான் என் திருச்சபையை கட்டுவேன் என்று இயேசு பேதுருவை முதலாக சந்தித்த உடனே இந்த வார்த்தை உச்சரித்து விடுகிறார், வெளிப்படுத்தி விடுகிறார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இங்கே அறிமுகப்படுத்துகின்ற நிகழ்வு ஒன்று. அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் தாங்கள் பெற்ற அந்த ஆன்மீக அனுபவத்தை தன் உடன் பிறந்தவரையும் அழைத்து வந்து இயேசுவின் முன்னிலையில் நிறுத்துகின்ற பொழுது, இயேசுவிடம் வருவதற்கு முன்னதாகவே இயேசு அவரை தேர்ந்தெடுத்து, நீர் பாறை, உன் மீது என் திருச்சபை கட்டுவேன் என்று மறைமுகமாக அங்கே சொல்லுவது இது எதை குறிக்கிறது என்றால், இறை ஆட்சிக்காக உழைக்கவிருப்பவர்கள் ஏற்கனவே இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார்கள் என்பது ஒரு புறம். இரண்டாவது, யாரெல்லாம் இறைவன் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அவர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற ஒருவர் வழியாக இறைவனிடம் அழைத்து வரப்படுகிறார்கள் என்பதும் இன்றைய செய்தி சொல்லப்படுகிறது. மூன்றாவது பார்க்கின்ற பொழுது, இப்படிப்பட்ட நற்காரியங்கள் நல்லவர்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்பது திருமுழுக்கு யோவான் இன்றைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்விலே யாரையெல்லாம் நாம் சந்திக்கின்றோமோ அவருடைய குணநலன்கள் என்ன என்பதை தெளிவாக அறிந்து கொள்வோம். அவருடைய வாழ்விலே பல மாற்றங்கள் வேண்டுமென்றால் அவர்களுக்கு நம்முடைய அன்பான வார்த்தைகளினாலும் உதவிகளின் வழியாலும் அவர்களை நல்பாதைக்கு அழைத்து வருவோம். உண்மையிலேயே அவர்கள் நல்லவர்கள், சமுதாயத்திற்குரியவர்கள் என்றால் அவர்களை சமுதாயத்தில் நாம் அறிமுகப்படுத்தி அவர்கள் வழியாக இன்னும் எத்தனையோ நல்லுள்ளங்கள் வளர்ச்சிக்காக நாம் முயற்சி எடுப்போம். இதுபோன்ற முயற்சிகள் எடுக்கின்ற பொழுதுதான் கிறிஸ்து பிறப்பினுடைய செய்தி நம் சொல்லிலும் செயலிலும் இந்த சமுதாயத்தில் கிறிஸ்துவின் பிறப்பை மேன்மேலும் மேன்மைப்படுத்தும் என்பதில் நாம் உணர்ந்தவர்களாக தொடருவோம். இந்த நாளிலே இறை ஆசீர் என்றும் உங்களோடு.